இன்றைய தேவ வார்த்தை 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் சிறியவனை புலியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஆமேன். நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வளவு தாழ்மையாக இருந்தாலும் கர்த்தரால் மாற்ற முடியாதது ஒன்றுமில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நாம் அவர் மேல் நம்பிக்கை வைப்போம். அவர் நம்மை உயர்த்தி வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார். அன்னாள் பாடிய தீர்க்கதரிசன பாடலின் ஒரு பகுதி இதுவாகும். சமூகத்தால் கைவிடப்பட்ட அல்லது பின்கண்டிய நிலையில் உள்ளவர்களை கடவுள் தேடி தந்து அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருகிறார். பூமியின் அஸ்திவாரங்களும் அதில் உள்ளவைகளும் அவருடையவைகள். உலகமும் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அவரே உலகத்தை உருவாக்கினவர். அவர் சிறியவர்களாகிய நம்மை உயர்த்துகிறவர். நாம் குப்பையில் கிடந்திருந்தாலும் புழுந்தியில் இருந்தாலும் அவர் உயர்ந்த நிலைக்கு நம்மை மாற்றி வழிநடத்துகிறார், நம்மை கொண்டு போகிறார். தேவனுடைய சிங்காசனம் மேல் நம்மை மகிமையுள்ள சிங்காசனம் மேல் சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். நம்முடைய தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் இழந்து போன நேரங்களில் கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்மை உயர்த்தி மகிமையுள்ள சிங்காசனத்தை நாம் சுதந்திரிக்க செய்கிறார். இன்று நாம் அந்நாளை போன்று பொறுமையாய் ஆண்டவரும் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவார். இயேசுவின் கீழும் நம்மள பிதாவே, ஆமேன். அன்பின் ஆண்டவரே, ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்யப்படியால் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம். ஊழியக்காலையும் அவள் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன். எல்லை பெரிதாக்கும்படியே ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, யார் யார் உங்களுடைய வசனங்களை கேட்டு ஜெபிக்கிறாளோ அவன்படி அவளுக்கு ஆசீர்வாதம் நன்மைகள் தொடர்ந்து கிடைக்க உயர்ந்த நிலைக்கு மாற கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த கேள்வியிலும் விசேஷமாக தேசத்தை ஆளுள்ள நீ வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசிரியம் அவளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. தேசத்தில் ஒரு அமைதியை கட்டலுங்கப்பா. ஒரு சமானத்தை கட்டணும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு சந்தோஷத்தை காணப்படியாக கட்டணும்படியாக ஜெபிக்கத்தாவே. நீ மனமுறையும்படியாக ஜெபிக்கிறேன். தேசத்தை ஆளுள்ள நீ வழிநடத்துங்கப்பா. வேலையில்லாருக்கு நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரே. வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலையும் ஆண்டவரே, இந்த 6ஆம் வேண்டி காலை வேளையில் உங்களை சமூகத்தை நோக்கி பார்க்குற உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு ரசிக்கப்பட்ட பிள்ளைக்க கத்த கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நான் முழு ஆசீர்வதியும் இயேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.